எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். சொல்லுங்க. இல்ல ஃபீஸ் கட்டலன்னு இந்த பையனை எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொன்னீங்களா? ஆமா, ஃபீஸ் கட்டலனா எக்ஸாம் எழுத முடியாதுதான். ஸ்கூல் சேர்க்கிறப்பவே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல போட்டிருக்குமே, படிக்கலையா? பணம் கொண்டு வந்தீங்களா இல்லையா? இல்ல சார், அது வந்து இல்லையா? அப்ப கிளம்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம் சார். வாங்க சார். சார் பையனுக்கு சொல்லுங்க. ஃபீஸ் கட்டணும். அப்படியா? ஆமாம் சார். கொடுங்க கொடுங்க. இந்தாங்க சார். இந்தாங்க சார். தேங்க்யூ சார். கட்டுற பணத்துக்கு ஒழுங்கா பில்லு கொடுக்க முடியல. பேப்பர்ல ரசீது மாதிரி கொடுத்துட்டு எவ்வளவு தெனாவட்டா பேசுறான். சார் இப்போ என் பையன் எக்ஸாம் எழுதல சார். எழுதலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். நீங்க இன்னும் கிளம்பலையா? இல்ல சார், ஃபீஸ் கட்டாம நாங்க என்ன ஓடியா போயிட போறோம்? ம். 5 வருஷமா இந்த பையன் இங்க தானே படிக்கிறான். இத்தனை வருஷமா நாங்க ஃபீஸ் கட்டல. இந்த ஒரு தடவை தானே விட்டா என்னவா? கடன் சொல்றதுக்கு என்ன மல்லிகை கடையா? ஸ்கூலுமா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? பையனோட 1 வருஷம் படிப்பு போயிடும் சார். அவ்வளவு அக்கறை இருந்தா டைம்க்கு வந்து பணத்தை கட்ட வேண்டியதானே? முடியாம தானே சார் கேக்குறோம். சும்மா இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் பாவம் பார்த்துட்டு இருந்தா இவ்வளவு பெரிய ஸ்கூலை எப்படி நடத்த முடியும்? சும்மா நைன் பேசிட்டு இருக்காதீங்க. பணம் இருந்தா கட்டுங்க, இல்ல கிளம்புங்க. யோ, அறிவு இருக்குதா உனக்கு? பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்க. நீ ஒரு புள்ள பத்த வந்தானே, ஒரு குடும்பத்துல இருக்க கஷ்ட நஷ்டத்தை பத்திலாம் உனக்கு தெரியாது? நானும் ரொம்ப நேரமா சொல்லே இருக்கேன். நான் சொல்றது புரியுதா இல்லையா? முதல்ல நான் சொல்றது காது கொடுத்து கேளு. இந்த பையனோட படிப்பு போய்டும்யா. தான சொல்றோம். ஸ்டூடண்ட்ஸ் நீங்க நிக்கிறீங்க, போங்க கிளாஸ் போங்க. கட்ட சொல்லுங்க. போங்க மேடம், நீங்களும் போங்க. போங்க டீச்சர் போங்க. என்னப்பா, என்ன பிரச்சனை? யார் இவங்க? நீங்க சார், இவன் எங்க ஏரியா பையனா, உங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறான். இதோ இவர்தான் இந்த பையனோட அப்பா. வணக்கம் சார். இவரும் உங்களை மாதிரி வாத்தியார் தான். இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு. வீட்ல கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க சார். அதனால ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவனை எக்ஸாம் எழுத விட்டீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா ஃபீஸ் கட்டிடுவோம் சார். இங்க பாருமா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. அதை நாங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சார் ப்ளீஸ், எப்படியாவது என் பையனை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுங்க சார். உங்க கால்ல ஏன் காலையில எவ்வளவுங்க? எக்ஸாம் 10 மணிக்கு தான். இப்ப டைம் 9 o'clock தான் ஆகுது. இன்னும் 1 hour இருக்கு. அதுக்குள்ள பணம் ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுங்க. சார் சார் அப்படிலாம் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க சார். செக்ரட்டரி, ஒரே ஒரு ஒரு நாள் தடவை சார், தயவு செஞ்சு கேளுங்க சார் ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ள வரவங்களை அலோவ் பண்ணாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது? முதல்ல வெளிய அனுப்புங்க. சார் சார் போங்க வெளில.